தான் எங்கள் ஊரோட காவல் தெய்வங்கள், அதாவது அஞ்சுமுனியப்பன் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சின்ன வயசு ஒரு புளிய மரம் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குங்க இந்த புளிய மரம், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த புளிய மரத்துக்கடியில் ஸ்கூல் வழியாக இந்த புளிய மரத்துக்கடியில் போகும்போதெல்லாம் குடுகுடன் ஓடி போயிட்டு குடுகுடன் ஓடி வந்துடும். வியாழக்கிழமை எங்கள் ஊரில் எப்பயுமே சந்தையில் யாரும் சாப்பிடல. ஸோ அந்த குச்சிக்கிழங்கு சிப்ஸையே சாப்பிட்டதுனால ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி லஞ்சே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு அதில் வந்து சில்லி பவுடரையும் உப்பையும் போட்டு நல்லா குலுக்கி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 நாள் ஸ்நாக்ஸ் தாங்க வரும். நாங்கள் எங்கெங்கெல்லாம் எங்கள் ஊரில் ஏமா ஃபோனை இந்த மாதிரி பிடிச்சிட்டு போகிறேன்னு கேட்டுவாங்களோ நான் ஒரு பயத்தோடவும் பீதியோடவும் மிக ஒரு vlogல நான் க்ளீனாக வந்து ஷேக் இல்லாமல் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கிளிப்ஸ் வீடியோ மாதிரி நீங்கள் பாருங்கள். நடுவில் வந்து தேர் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஒரு 10-15 வருஷமாக ஓட்டாமே தான் வச்சுருந்தாங்க. அதே இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துடுச்சு. கொஞ்சமாக வாழைப்பழம், ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ண போகிறேன். ஏன் வாழைப்பழம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வாழைப்பழமும் குளிர்ச்சியான பொருள் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா என்னோட வீக்கெண்ட் டே ரொட்டீன், நான் வந்து வெட்டியாக இருக்கிற நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்க டே வந்து பார்த்திங்கன்னா February 19 எங்கள் ஊரில் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ அந்த நாள் வந்து ஓட்டு போட்டு நாங்கள் எங்கெங்கெல்லாம் எங்கள் ஊரில் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கும் சுற்றி காட்ட போகிறேன். ஆக்சுவலாக நான் இந்த ஊரில் தானே இருக்கேன், உங்களுக்கும் சுற்றி காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரை பற்றி கொஞ்சம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்னோடய ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற டேவும் இன்றைக்கி தான். ஸோ வந்து ஒரு ஹேர் கேர் பண்ணியிருக்கேன். வீட்லேயே ஹோம் ரெமடிஸ் வச்சு எப்படி ஒரு ஹேர் கேர் பண்ணிக்கணும், நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு ஹேர் கேர் பண்ணியிருக்கேன், அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து ஒரு ரெசிபி செஞ்சுருக்காங்க, அதுலேயும் ஒரு டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்து என்னோடய டிஎன்பிசி சேனலுக்கான கொஷின்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த பென் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் 2 பப்ளிக்குமே இந்த பெனில் தான் எழுதினேன். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ பென் வச்சுருந்தாலே அவங்க வந்து பெரிய ஆளுங்க தான். வந்து எங்கள் அம்மா வந்து குச்சிக்கிழங்கு செஞ்சாங்க. அதாவது வியாழக்கிழமை எங்கள் ஊரில் எப்பயுமே சந்தை போடுவாங்க. ஸோ அந்த நாளுக்கு போய் சந்தையில் குச்சிக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு வந்து அதை வந்து சண்டே செய்வாங்க, இல்லைனா சாட்டர்டே செய்வாங்க. ஸோ அன்றைக்கி வந்து குச்சிக்கிழங்கு ரெசிபி தான் எங்கள் அம்மா செஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் காலையிலனா காக்காக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி போன விலாக்லேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ காலையில் காக்காக்கு போடுற இந்த பழக்கத்தை வந்து எங்கள் அப்பா தான் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சும்மா ஒரு நாள் வந்து 2 சப்பாத்தி ஒரு நாள் காக்காய்க்கு போட்டு பார்த்தோம். காக்கா வந்து எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு. ஸோ அதிலேருந்து நாங்கள் இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இந்த பழக்கத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அந்த குச்சிக்கிழங்கு சிப்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு அதில் வந்து சில்லி பவுடரையும் உப்பையும் போட்டு நல்லா குலுக்கி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 நாள் ஸ்நாக்ஸ் தாங்க வரும். ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா. இன்றைக்கி நான் ஒரு ஹேர் கேர் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து அலோவேரா வளர்த்திட்ருக்கோம்ல, ஸோ அதில் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் 4-5 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாழைப்பழம். ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ண போகிறேன். ஏன் வாழைப்பழம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வாழைப்பழமும் குளிர்ச்சியான பொருள் தான். ஆனால் வந்து அலோவேரா ப்ளஸ் வெங்காயம் மட்டும் நம்ம போட்டோம்னா ரெண்டுமே தண்ணியாக இருக்கும். ஸோ தலையில் போட்டோடனே மூஞ்சலிலாம் ஒழுகும், நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ இதுவே கொஞ்சமாக வாழைப்பழமும் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த திரவ நிலையிலேருந்து அது கொஞ்சம் கெட்டியாக மாறும். ஸோ இது வந்து மூஞ்சிலெலாம் ஒழுகாது, நமக்கு இரிட்டேட் ஆகாது. ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே தலையில் போடக்கூடாது, ஏன்னா 3மே ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான பொருள். அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காலையில் யாரும் சாப்பிடல. ஸோ அந்த குச்சிக்கிழங்கு சிப்ஸையே சாப்பிட்டதுனால ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி லஞ்சே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ சாப்பாடு பயிறு குழம்பு ப்ளஸ் ரசம் இது வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அந்த குச்சிக்கிழங்கு சிப்ஸும் வச்சு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போட நாங்கள் போனோம்.
இதுதான் வந்து எங்கள் தெரு. எங்கள் தெருவில் வந்து நாங்கள் தனியாகவே போக மாட்டோம். நான், எங்கள் அம்மா எல்லாம் எங்கள் அக்கா யாராவது கம்பைன் ஆகி தான் போவோம். ஸோ போகும்போது யாராவது ஏமா ஃபோனை இந்த மாதிரி பிடிச்சிட்டு போகிறேன்னு கேட்டுருவாங்களோன்னு நான் ஒரு பயத்தோடவும் பீதியோடவுமே தான் போனேன். எங்கள் தெருவும் பார்த்தீங்கன்னா கேமராவில் வேறு மாதிரி எனக்கே அடையாளம் தெரில. வீட்டுக்கு வந்து கேமராவில் வீடியோ பார்த்தம்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைட்டிங்கில் அந்த மத்தியானம் வெயிலில் எங்கள் ஏரியா வந்து ரொம்ப சூப்பராக பச்சை பசேல்னு எனக்கு தெரிஞ்சுது. அன்றைக்கி ஓட்டு போடுற நாளுங்கிறதுனால தான் இவ்வளோ கூட்டமாக மக்கள் அங்கேயும் இங்கேயும் இருக்காங்களே ஒழிய மற்றபடி இங்கெல்லாம் யாருமே அவ்வளோக்கா இருக்கவே மாட்டாங்க. வந்து சின்ன வயசில் எல்கேஜிலேருந்து கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பு வரைக்குமே இந்த வழியாக தான் ஸ்கூலுக்கு போகணும். ஸோ எனக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கை கொண்டு வந்துருச்சுன்னே சொல்லலாம். நாங்கள் ஓட்டு போடுற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 60-70 வருஷம் பழைய ஒரு புளிய மரம் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குங்க இந்த புளிய மரம், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த புளிய மரத்துக்கடியில் ஸ்கூல் வழியாக இந்த புளிய மரத்துக்கடியில் போகும்போதெல்லாம் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுவோம். ஏன்னா புளிய மரத்துக்கடியில் தானே பேய் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஆனால் இப்போ போய் இந்த புளிய மரத்துக்கடியில் தான் இளப்பாறணும். காம்பவுண்ட் தெரியுது பார்த்தீங்களா? இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி தான் ஸ்கூலு. ஸோ அந்த ஸ்கூலில் போய் தான் ஓட்டு போட போகிறோம். பெரிய லைனில் நின்று ஓட்டு போட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து நான் ஓட்டு போடுற 3வது எலெக்ஷன். ஓட்டு போட்டு அடுத்தது ஷாப்பிங் போக கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரோடோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர் வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் தைப்பூசமானால் 2 தேர் ஓடும், ஒரு பெரிய தேர், ஒரு சின்ன தேர். ஸோ இந்த ரோடோட முக்கில் பார்த்திங்கன்னா தேரை வந்து மூடி நிறுத்தி வச்சுருப்பாங்க. இப்போ கொரோனா அப்படிங்கிறதுனால தேர் ஓடலை. 2020 தான் கடைசியாக தேர் ஓடிச்சு. நான் சின்ன வயசில் இருக்கும்போதே கூட சின்ன வயசில் மட்டும்தான் தேர் ஓடிச்சு. நடுவில் வந்து தேர் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லி ஒரு 10-15 வருஷமாக ஓட்டாமையே தான் வச்சுருந்தாங்க. அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துடுச்சு. தேர் ஓடினப்போ எடுத்த சில வீடியோஸ்லாம் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். அம்மாவுக்கு செப்பல் வாங்கிறதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்தோம். ஸோ போன உடனே எங்கள் அம்மா ஒரு ப்ளூ கலர் செப்பல் செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலுமே வந்தோடனே செலக்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா எடுத்து போட சொன்னேன். எங்கள் அம்மாவும் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு அந்த ப்ளூ கலர் செப்பல் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்குலாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு ப்ளூ கலர் செப்பல் தான் வேணும் அப்படின்னு கடைசியாக சொல்லிட்டாங்க. எங்கள் அக்கா பாருங்கள் எடுத்து காட்டுறா, எங்கள் அம்மா எனக்கு அதான் வேணும் அப்படின்றாங்க. கடைசியாக அதை தான் பேக் பண்ணோம். நாங்கள் இப்போ போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட பெரிய கோயிலுக்கு. ஸோ கைலாசநாதர் கோயில் எங்கள் ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில். சேலம் டிஸ்ட்ரிக்டில் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள். கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ கோயிலுக்கு வந்துட்டு அங்கே எந்த கடையுமே இல்லாதனால எங்கடா செப்பல் விடுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக செப்பலை விட்டுட்டு நம்பிக்கையோட கோயிலுக்குள்ளே போகிட்டோம். அப்படியே ரோட்டு மேலே செப்பலை விட்டுட்டு போயிட்டோம். ஊர் கோயிலில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா எல்லா ஊர் கோயிலும் வந்து படிக்கட்டு ஏறி போய் சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்கள் ஊர் கோயில் பார்த்திங்கன்னா படிக்கட்டு இறங்கி போய் சாமி கும்பிடுவோம். ஏன்னா வந்து பாரத்தை எல்லாம் வாசல்லே இறக்கி வச்சுட்டு சாமியை கும்பிட்டு வரும்போது ரிலாக்ஸான மனசோட சாமி கும்பிட வரணும். கோயிலை வந்து இன்னொரு விலாகில் நான் க்ளீனாக வந்து ஷேக் இல்லாமல் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கிளிப்ஸ் வீடியோ மாதிரி நீங்கள் பாருங்கள் கோயிலோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி.
இந்த கோயிலோட வாசல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். கோயிலில் இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்குறது, பையன் பார்க்குறது, அப்புறம் கோயிலுக்கு ஏதாவது யாகம் வளர்த்துறதுன்னு எல்லா பூஜையிலுமே இந்த இடத்துல தான் நடக்கும். வந்து கோயிலோட சுற்றுப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பாறைகளாலேயே தான் செஞ்சுருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு 150 வருஷம் பழமையான கோயில் தான் இந்த கோயில். சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த கோயில். எங்கள் ஊரில் இருக்கிற இந்த கோயில் வந்து பர்டிகுலராக கொஞ்சம் ஃபேமஸான பழைய கோயில். ஸோ வெளியூர்லேருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து ஏதோ ஒரு ஃபேமிலி வந்து இங்கே சுற்றி பார்த்துட்டு இப்போ செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் கோயில் ஃபுல்லாக வந்து வெளியூர் ஆளுங்க தான் அதிக பேர் வந்திருந்தாங்க. கோயில் சுற்றி பார்த்தாங்க, வீடியோ எடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க யாருன்னா எங்கள் ஊரோட காவல் தெய்வங்கள், அதாவது அஞ்சுமுனியப்பன் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த கோயில் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கோயில். ஓட்டு போட போயிட்டு ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரத்துக்கே வந்து மணி பார்த்திங்கன்னா 2:20 ஆயிடுச்சு. ஃபுல் கலப்பாயிடுச்சுங்க. தேர் திருவிழா எக்ஸாக்டாக எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா February 10 நடந்துச்சு 2020. கரெக்டாக மார்ச் மாதம் கொரோனா நம்ம இந்தியாவுக்கு வந்துடுச்சு. ஸோ கொரோனாவுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது தான் இந்த தேர் ஃபங்க்ஷன். ஸோ எங்கள் ஊரில் இது ரொம்பவே ஃபேமஸுங்க. இந்த தேர் ஃபங்க்ஷன் 2020 நடந்ததே கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வருஷம் கழித்து நடந்தது. தேர் முன்னாடி போக போக தேருக்கு முன்னாடி காவடி ஆட்டம், கரகாட்டம்னு எல்லா ஆட்டமுமே ஆடிட்டு போவாங்க. அதே மாதிரி 2 தேர் ஓடும். முதல்ல சின்ன தேர் வந்து பின்னாடியே வரும். ஸோ ஒரு நேர் வீதியில் தேர் ஓடுறது வந்து அவ்வளோ பெரிய சேலஞ்சு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டு வந்துடலாம். ஆனால் ஒரு டேர்னிங்னு வரும்போது அங்கே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தேர் வந்து பெண்களும் ஓட்டுவாங்க, அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு தேர் ஓடணும்னா பின்னாடி இருந்து நிறைய பேர் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பின்னாடி எப்படிலாம் தேரை ஃபங்க்ஷன் பண்ணி முன்னாடி இழுக்க உதவுறாங்க, ஸோ அதையும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எனக்கே தெரியல. நான் வந்து 2020 இந்த வீடியோலாம் எடுத்த வீடியோ. ஸோ அவ்வளோ கிளியராக இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்போ எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட யூடியூப்பில் ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. அண்ட் சொல்லப்போனால் வந்து இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நடக்குமான்னு தெரியாமல் தான் நானே அன்றைக்கி வீடியோ எடுத்தது. ஸோ 3 நாள் இந்த தேர் ஃபங்க்ஷன் எங்கள் ஊரில் நடக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் எதுவுமே பேசுகிறதில்ல. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சவுண்டோட வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.
ரொம்ப நேரமாக வந்து மக்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா டேர்னிங்ஸ்லேருந்து எப்படி தேரை கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி. ஸோ தேரை கொண்டுட்டு வந்தோடனே இவங்க எப்படி ஆர்ப்பரித்து கிளாப் பண்ணி ஜாலியாக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.